மற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு நாவை பேணுதல் மிக அவசியம். நாவு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவனுடைய நாவே முக்கிய காரணமாக அமைகின்றது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 70-71வது ஆயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் என்கிற அந்த ஆயத்தினுடைய முழுமையிலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ரசூல் இருவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஸ்லாம் ஆரம்பத்திலே பரவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய குரலை உயர்த்தி சத்தமாக பேசினார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஆயத்தை இறக்கினான், நபி முன்னால் நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அந்த நாவினால் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய தீங்கும் நடக்குகின்றது. அந்த நாவினால் தான் அவனுடைய உயர்வுக்கும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் அடிப்படையும் அவனுடைய நாக்குதான் காரணமாக இருக்குகின்றது என்பதற்கு பலவிதமான உதாரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஷரீஃபிலும் அல் குர்ஆன் ஷரீஃபிலும் நம்மால் ஏனைய ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் காண முடிகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதும் நடைமுறையில் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதும் நீங்கள் நேர்மையை கையாளுங்கள், நேர்மையான பேச்சையை நீங்கள் பேசுங்கள், யார் மனதையும் புண்படுத்தி விடாமல், யாரிடத்திலும் சண்டையிட்டுக் கொள்ளாமல் நீளமான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுக்கு ஈமானை எடுத்துரைக்கும்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டார். உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அல்லாஹ் கூறினான், நீங்கள் ஒரு அரசனை சந்திக்க செல்கின்றீர்கள், அந்த அரசனிடத்திலே மிருதுவான வார்த்தையை கொண்டு அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்துரையுங்கள். இஸ்லாம் அமைதியாகத்தான் பரவியது என்பதற்கு இது போன்ற மிகப்பெரிய ஒரு சரித்திரங்கள் உதாரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய காலத்திலே நாம் முஸ்லிம்களை பார்ப்போமேயானால் தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்வதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஒரு மனிதன் நாவை பேணி பாதுகாத்துக் கொண்டானேயானால் அவனிடத்திலே நற்பண்பு வந்து வருகின்றது, அவனிடத்திலே நல்ல விஷயங்கள் உண்டாகி விடுகின்றது, நல்ல செயல்களை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகின்றான், அவனிடத்திலே தன்னடக்கமும் ஒழுக்கமும் வந்து விடுகின்றது என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூறிய செய்தியின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் ஒருவர் அல்லாஹ்வையும்
மறுமை நாளையும் ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கூறட்டும். அப்படி உங்களால் கூற முடியவில்லை என்றால் நீங்கள் வாய்மூடி இருப்பதே சிறந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த சொல்லிய செய்தியை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் தன்னுடைய கிதாபிலே 6138வது ஹதீஸிலே பதிவு செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் 3 விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருங்கள். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பேணி பாதுகாத்து வாழ்ந்து கொண்டீர்களே ஆனால் அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திர்மிதி ஷரீஃபிலே 2406வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அம்சிக் அலைக லிசானக, உன்னுடைய நாவை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். நல்லதை பேச வேண்டும், தீயதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை உன்னுடைய நாவு நீ கட்டுப்படுத்திக் கொண்டேயானால் நல்ல விஷயங்கள் நீ பேசக்கூடிய நிலைமைக்கு வரும், தீய விஷயங்களை விட்டும் நீ தவிர்த்து கொள்ளலாம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார். எப்படி என்றால், அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசுவது அல்லது அடுத்த மனிதனுடைய ஆடை, உணவு, குடும்பம், இப்படி வாகனம், வீடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு குறையை கண்டு அந்த மனிதனை தரம் குறைவாக பேசுவது, இப்படி பேசுவதை விட்டு உன்னுடைய நாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அப்படி நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைந்து விடுவாய் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டிவிட்டு இரண்டாவதாக கூறுகின்றார்கள், அம்சிக் அலைக யதக, உன்னுடைய கையை நீ பாதுகாத்துக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய நாவாலும் கையாலும் பிற முஸ்லிமுக்கு தொந்தரவு தராதவனே உண்மையான முஸ்லிம் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, உன்னுடைய கையை கட்டுக்காட்டுக்குள் வை. மற்ற மனிதர்களுக்கு நீ உன்னுடைய கையை கொண்டு உதவி செய், நலவை நாடு, அவரிடத்திலே சண்டை சச்சரவுகள் செய்து கொள்ளாதே என்பதை இந்த இரண்டாவது விஷயத்தின் மூலமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். மூன்றாவது விஷயமாக அம்சிக் அலைக ஐனைக, உன்னுடைய 2 கண்களையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வை. தீயதை பார்க்காமல் நல்லதையே உன்னுடைய கண் பார்க்கக்கூடிய நிலைமையில் உன்னுடைய கண்ணை ஆக்கிக்கொள். தீயதை பார்ப்பதினால் உன்னுடைய வாழ்க்கை வழிகேட்டில் சென்றுவிடும். நல்லதை நீ பார்ப்பீரேயானால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியின் பக்கம் செல்லும் என்பதை ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, பாதிக்கப்பட்டவனுடைய துஆ இருக்குகின்றதே அது அல்லாஹ்விடத்திலே எந்தவித திரையில்லாமல் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. அதனால் பாதிக்கப்பட்டவனுடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார். அபூ பக்ரா பின் நுஃபை பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை புகழ்ந்து பேசுகின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமக்கு நாசம்தான் என்பதாக 3 முறை உச்சரித்துவிட்டு, உன்னுடைய சகோதரனின் கழுத்தை நீ துண்டித்து விட்டாய் என கூறினார்கள். இதை பார்த்த ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இனிமேல் நான் அல்லாஹ்வை விட முந்தி நான் யாரையும் தூய்மையானவன் என்று கூற மாட்டேன் என்பதாக அவர்கள் அந்த இடத்திலே கூறினார்கள் என்பதாக முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகியிருக்கக்கூடிய 5727வது ஹதீஸிலே பதிவு செய்கின்றார். ஆக மனிதன் எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்த பயான் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் நம்மை புறம் பேசுதல், யாரையும் தீய செயல் கூறுதல், சண்டையிடுதல், பொய் சொல்தல், கோல் மூட்டுதல், வீண் விவாதங்கள் செய்தல்,
இவைகளிலிருந்து நம்மை அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும். நமது நாவை அல்லாஹ் விக்ர் செய்யக்கூடிய நாவாகவும், மார்க்க விஷயங்கள் கல்வி கற்கக்கூடிய நாவாகவும், அல்லது கல்வி கற்றவர்களாக இருந்தால் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நாவாகவும், தேவையற்ற விஷயத்தை விட்டும் பேசாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா